ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான கொஷின் தான். எப்படி டக்குன்னு போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள். சுண்ணாம்பு கட்டியில் கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதம் கேட்குறாங்க. அதாவது கார்பன்னா இதுதான் 3. இந்த 3 பங்கு தான் கார்பன். மொத்த பங்கு எத்தனை முதல் கூட்டிங்க. டோட்டல் 10 + 12 22 + 3 25 பங்கு. 25ல் நம்மளுக்கு எத்தனை தேவை? கார்பன் தான் தேவை. கார்பனோட பங்கு எவ்வளோ? 3. மேலே போட்டுங்க. இன்ட்டு 100. ஒரு நம்பரை பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100. ஓகேங்களா? மாற்றினா எவ்வளோ? 1 25 25 4 25 4 × 3 12. அப்போது கார்பனின் சதவீதம் எவ்வளோ? 12%. இவ்வளோ தாங்க ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா பர்சன்டேஜ்லேருந்து கண்டிப்பாக மினிமம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் மினிமம் 2 கொஸ்டினாவது வரும். அது விகிதத்தை வச்சு வரலாம், இல்லை விகிதம் இல்லாமல் வரலாம். பர்சன்டேஜும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடான டாபிக். ரெண்டுத்தையும் நீங்கள் கற்றுக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மினிமம் 3 டாப்பிக்லேருந்து 3 - 4 கொஸ்டின் எப்போது ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.